வணக்கம்ப்பா. கை குழந்தைகளுக்கு ஒரு 6 மாதம் ஆன பிறகு தான் அவங்களுக்கு திட உணவு கொடுக்கணும். அது அது வரைக்கும் தாய்ப்பால் அவங்களுக்கு போதுமான உணவாக இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த தாய்ப்பால் அவங்களுக்கு போதுமான உணவாக இருக்காது. அதனால் திட உணவாக சேர்த்துக்கலாம். அதுவும் வீட்டில் சமைக்கிற உணவை தான் கொடுக்கணும். அதை விட்டு போட்டு இப்போ இருக்க தாய்மார்கள் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டோ இல்லை உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சோ எப்படியோ கொடுக்குறாங்க. எப்படின்னா, பிஸ்கட் இருக்கு இல்லையா, பிஸ்கட் வாங்கிக்கிறாங்க. வாங்கி அதை அப்படியே ஒரு தட்டில் வச்சு சுடு தண்ணியை ஊற்றுறாங்க. அப்படியே மெதுவாயிடும். எடுத்து எடுத்து குழந்தைக்கு ஈஸியாக ஊட்டி விட்ருவாங்க. குழந்தைகளும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லைன்னா பாலை ஊற்றி கூட அந்த மாதிரி ஊற வச்சு கொடுத்துட்றாங்க. அது ரொம்ப மிக மிக ஒரு நல்ல உணவே கிடையாதுப்பா, தப்பான உணவு. அதை அது என்ன செய்யும், அது மைதா, வெள்ளை சர்க்கரை, அப்புறம் எசன்ஸ் ஏதோ சேர்க்குறாங்க. அதெல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்லை. அவங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தும். அதில் நார்ச்சத்தே கிடையாது. நம்ம வீட்டில் சமைக்கிறோன்னா காய்கறி எல்லாம் வச்சு கொடுப்போம். அதனால் அதெல்லாம் கிடையாது. அப்புறம் வயிறு உப்புசம் வரும். அப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளைகளானால் அதுவே இந்த சர்க்கரை நோய், கிட்னி, அதில் உப்பெல்லாம் கலந்துருப்பாங்க பிஸ்கட்டில். அது கிட்னி பிரச்சனை இதுகளையெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வழி பண்ணும். அதனால் பிஸ்கட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கவே வேண்டாம்ப்பா. நல்ல விளம்பரத்துகளில் சொல்கிறாங்க. அதை பார்த்து பார்த்து ஏமாந்து தாய்மார்கள் அது இந்த சின்ன குழந்தைகளுக்கு தரவே வேண்டாம். பிஸ்கட் யாருமே சாப்பிடாம இருக்க நல்லது தான்.